நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வரவேற்கின்ற ராம்குமார். வணக்கம். வணக்கம். பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க, இடைக்கால நிதிநிலை அறிக்கை, அப்புறம் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செஞ்சிருக்காங்க. நீங்க வேற என்ன செய்திகளோட வந்திருக்கிறீங்க? இல்லை, பட்ஜெட்டும் ஒன்று இருக்கு, இன்னொன்று காங்கிரஸ் கொளுத்தி போட்ட நெருப்பு அப்படிங்கிறது இன்னும் அணையாம பத்திக்கிட்டே இருக்கு. பட்ஜெட்குள்ளே வந்தோம் அப்படின்னா, நான் முதல்ல பட்ஜெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய விமர்சனங்களை தான் முதல்ல பார்த்தேன். ஏன்னா இந்த 5 ஆண்டு காலம் நிறைவடையக்கூடிய நிலையில் இந்த திமுக அரசு இறுதியாக இந்த ஆட்சியில் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட்டு. ஸோ என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்த்தேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் பேசினது ஒரு அட்ராக்டிவான ஒரு கேட்சியான ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கிறாரு. இது அத்திப்பழம் மாதிரி இருக்குது, உள்ளெல்லாம் சொத்தையாக இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. போகும்போதே திமுக அரசு எல்லாருக்கும் காது குத்த போகிறாங்க, காதணி விழான்னு சொல்லி பத்திரிக்கை எடுத்துகிட்டு போனாங்க. அது ஆக்சுவலாக நல்ல டாக்டிக்ஸாக இருந்துச்சு. விளம்பரமாகவும் இன்னும் அப்பியரிங்காக அதை செய்கிறதுக்கும் பண்ணாங்க. விஜயபாஸ்கர் தான் அதை எடுத்துகிட்டு போனாருன்னு நினைக்கிறேன். அதோட பின்னாடி வருவோம். அதுக்கு அதே கேள்வியை வைகோ அவர்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இப்படி காது குத்துற விழா மாதிரி தானே நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. வைகோ அவரோட ஸ்டைலில் ஒரு கவுண்டர் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தங்கத்தில் போட்ட ஆபரணம் இது அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. பட்ஜெட்டில் காது குத்துற வேலை தமிழக அரசு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி காதிலே பொன்னாபரணம் பூட்டுகிற வேலை. பட் ஒரு விமர்சனமாக வைக்கும்போதுமே கூட நல்லா அட்ராக்டிவாக சீக்கிரம் அழுத்தி ரீச் ஆகிற மாதிரியான விமர்சனங்களை அவங்க முன் வச்சாங்க. நம்ம பட்ஜெட்டோட அம்சங்கள் தொடர்பாக நம்ம பேசலை, அது கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச வேண்டிய விஷயம், இதில் பேச முடியாது. விமர்சனங்களாக பார்க்கும்போது எதிர்கட்சிகள் எல்லாருமே இதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இதோட ஒட்டி இபிஎஸ் அவர்கள் நான் சொன்ன மாதிரி அத்திப்பழம்னு எப்படி ஒன்று சொன்னாரோ, இன்னொன்றும் அவர் சொல்லியிருக்கிறாரு. நாங்களாம் அசம்பிளியில் பேசினா எதையுமே இவங்க காட்டவே மாட்டாங்க, எல்லாம் கட் பண்ணி போட்டுடுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இவங்க தாக்கல் பண்ணுற கடைசி பட்ஜெட், அடுத்த பட்ஜெட் நாங்கள் எப்படி தாக்கல் பண்ணுற பாருங்க அப்படின்னு ஒரு கருத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இது அப்படியே நேராக அப்பாவு அவர்கள் ரூமுக்கு போயிடுச்சு. அப்பாவு அவர்கள் உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு, நாங்களாம் அப்படிலாம் ஒன்றும் கட் பண்ணுறது இல்லையே, எல்லாத்தையும் தானே ஒளிபரப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் சட்டப்பேரவையில் நேரடி ஒளிபரப்பே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறத கட் பண்ணுறதே கிடையாது. ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் இருந்தது. இன்னொன்று, பாஜக தரப்புலேருந்து விமர்சனங்கள் வந்திருக்குது. அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தியிருக்காரு. ஏர்போர்ட்டில் அவர் பேசும்போதும் இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை, இது முட்டை தான் இந்த பட்ஜெட்டுக்கு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அதாவது திமுக தரப்புலேருந்து மத்திய அரசு ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற விமர்சனம் பிரதானமாக முன்னணியில் இருக்கும். அவர் அதோட ஒப்பிட்டு ஒன்று சொன்னார். அதாவது மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது திமுககாரங்கெல்லாம் வீடு வீடாக போய் முட்டை கொடுத்தாங்க, மத்திய அரசு இதுதான் கொடுக்குது நமக்கு அப்படின்னு ஒரு சிம்பாலிக்காக அது இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது திமுக அரசு நாங்கள் பட்ஜெட்டில் இதுதான் கொடுக்க போகிறோங்கிறக்காக ப்ரீவியஸாகவே இவங்க முட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு அண்ணாமலை. ஆமாம், அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். அதனால தான் இவங்களே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வீடு வீடாக சென்னையில் போய் முட்டையை கொடுத்தாங்க, மத்திய அரசு முட்டை கொடுக்குது. அப்போ எனக்கு தெரியல, இன்றைக்கி தான் புரியுது இவங்க பட்ஜெட்டில் முட்டையை கொடுப்பதற்காக சென்னை மூலம் முட்டை கொடுத்தாங்க என்பதை. மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசினாங்க. இன்னொன்று, அசம்பிளி இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஏன்னா டூ க்ளோஸ் எலெக்ஷன் இருக்கிறதுனால அங்கே நடக்கக்கூடிய உரையாடல்கள், ஒரு எம்எல்ஏ இன்னொரு எம்எல்ஏவை சந்திச்சுக்கிட்டா, வேறு கட்சி எம்எல்ஏக்கள் சந்திச்சுக்கிட்டா கூட்டணி பேச்சுவார்த்தை, இதெல்லாம் கூட அப்படியான செய்திகள் கூட வெளியில் வந்துச்சு. அதில் ஒரு சம்பவமும் இன்றைக்கி நடந்திருக்கு. அதாவது ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அருள், அவர் போய் இபிஎஸ் அவர்களை அசம்பிளியில் அவரோட அறையில் பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிறது. அவர் வெளியில் வரும்போது ப்ரெஸ் அவரை சூழ்ந்துட்டு என்ன கூட்டணி வைக்க போகிறீங்களா, என்ன பேச போகிறீங்க, என்ன பேசுனீங்க அப்படிங்கலாம் கேட்டிருக்காங்க. இப்போ நான் நல்லா இருக்கேனான்னு அவர் கேட்டார், அவர் நல்லா இருக்காரான்னு நான் கேட்டேன். ஆனால் இதுதான் நடந்துச்சு. ஒன்னொன்னு பத்திரிகைகள் பேசவே இல்லை. அவர் என்னன்னா, அருள்ஸ் என்ன சொன்னாங்க, அவர் எங்கள் ஊருக்காரரு, எங்கள் மண்காரரு, எதிர்கட்சி தலைவர், அவரை போய் பார்க்கறது நான் எப்பவும் பார்க்கறதான், அப்படிதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரெஸ் விடுவாங்களா, உடனே என்ன கூட்டணி பேச்சுவார்த்தையா, கூட்டணியில் சேர்ந்துருவீங்களா அப்படின்னொன்னே, இந்த கோயிலுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன், சாமி கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று சொன்னார். இந்த கோயிலுக்கு போயிட்டு சொல்லிட்டுமா, அந்த கோயிலுக்கு போயிட்டு இல்லை எங்கள் தலைவரோடு சேர்த்து சொல்லி எங்கள் தலைவரோட சேர்த்து. ஸோ எதாக இருந்தாலும் ராமதாஸ் தான் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு சூசகமாக ஒரு சில விஷயங்களை கடத்த முயற்சி பண்ணுறாரோ அப்படிங்கிறது. சட்டப்பேரவையில் இதெல்லாம் நடந்திருக்கு. எனக்கு என்னென்னா, இப்போ இதில் இந்த பட்ஜெட் மிக முக்கியமான பட்ஜெட். ஸோ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திமுக ஆட்சி செய்த 5 ஆண்டுகளும் நிறைவு செய்கிற நேரத்தில் தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமான அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே பேசப்பட்டது, எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் அந்த ஒரு
இடையில அந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்ச காரணத்தினால திமுக அரசு முன்கூட்டியே அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுதான் வந்து மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு. அது வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இடைக்கால நிதிநிலை அறிக்கைன்றது ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா முழுசாக தாக்கல் செய்ய முடியாதுன்றனால குறிப்பிட்டு என்னன்னா தேர்தலை மையமாக வச்சு ஏதாவது பெரிய அறிவிப்புகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் இயல்பாகவே. ஸோ அந்த இது வந்து முன்னாடியே வந்தனால இதில் அரசு என்ன சாதனைகள் செய்தது 5 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி தங்களுடைய திட்டங்களை பட்டியல் போட்டு போனாங்க. அப்புறம் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுது அப்படின்னு அவங்க முன்னாடி ஒரு முறை போன எபிசோடுன்னு நினைக்கிறேன், அதில் பேசும்போது நம்ம சொன்னோம்ல, தேர்தல் அறிக்கையில அவங்க ஏதோ பெருசாக கவர் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு, அதனால் அதுக்கு முன்னாடி வர எல்லா பாலையும் சாமிக்கு விட்டுறேங்கிற மாதிரி வர பட்ஜெட்டையும் சாமிக்கு விட்டாங்க போல். தேர்தல் அறிக்கையில் மேபி அவங்க ஏதாவது ஒரு கவர்ச்சிகர அறிவிப்புகள் ஏதாவது உள்ள ஒழிச்சு வச்சிருக்கலாம். அப்புறம் இன்னொன்று நீங்கள் இப்போ குறிப்பிட்றப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறப்போ வந்து இவங்க காணொலி காமிக்கிறதுல நேரலையை வந்து கட் பண்ணிடுறாங்க அப்படின்னாங்க. அந்த விமர்சனம் வந்து மிக உண்மையான விமர்சனம் தான். நாமளே வந்து பல முறை வந்து லைவ் எடுக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் வந்து ஏதோ காட்டமாக விவாதம் நடக்குது அப்படின்னா அது எடுக்கலாம் அப்படின்னா ஸ்டாலின் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, எடப்பாடி ஏதோ சொல்ல போறாரா அப்படின்னு பார்த்தா டொயிங்னு அந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை போட்டு ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுருவாங்க. என்னப்பா நீங்கள் இப்படின்றது இது வந்து நேற்று இன்னைக்கு 20ஆம் தேதி வரைக்கும் அப்படிதான் 20ஆம் தேதி வரைக்கும் அசம்பிளி நடக்க போகுது. ஸோ அதை எப்படி இனியும் அதை எப்படி தொடரப்போதா, என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அதோட பார்ப்போம். திமுக இன்னொரு பக்கம் தன்னுடைய சாதனைகள் அப்படின்னு பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு குடைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது காங்கிரஸ் தரப்புலேருந்து வர்றது. ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து இது எப்படியாவது செட்டில் பண்ணணும் அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர் முயற்சி பண்ணாலும், இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாகூர் வந்து போடுற எல்லா பாலையும் தூக்கி பெவிலியனுக்கு வெளியில் அடிங்கிற மாதிரி என்ன பேசினாலும் திமுகவை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு அவங்ககிட்ட என்ன கேட்குறோம், நாங்கள் மரியாதை தானே கேட்குறோம், மரியாதை கொடுக்க முடியாது அவங்களால அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக பேசிகிட்டு இருந்தார். செல்வ பெருந்தகை வந்து இதை கண்டித்து மாணிக்கம் தாகூர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமையை போய் பார்த்துருக்கிறாரு, கார்கேவை. ஸோ அது இப்போ வந்து இன்னொரு வடிவத்துக்கு வந்திருக்கு. கிறிஸ்டோடங்கர் தமிழ்நாட்டில் வந்து இவர் டைரக்டாக பேர் சொல்லி சொன்னாரா என்ன? இல்லை, அவர் இது இதில் என்ன போய் மூடு மந்திரம் இருக்க போகுது, யார் தலைமைக்கு எதிராக பேசினாலும் தவறு தான்ட்டாரு. யார் தலைமைக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்கன்னா மாணிக்கம் தாகூர் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதில் நம்ம ஒன்றும் டீகோட் பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் இல்லை, பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது நல்லா தெரியும். ஆனால் அதில் தான் வந்து நமக்கு இந்த கேள்வியே இருக்குது. தலைமைக்கு எதிராகனா இவர் வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படி கேட்குறாருன்னா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ராகுல், பிரியங்கா, கார்கே, சோனியா இவங்க 4 பேரும் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. இப்போ வரைக்கும் அமைதி காத்துக்கிட்டே தான் இருக்காங்க. திமுகவுக்கு அதுவே வந்து பெரிய அதிருப்தியாக இருக்கிறனால காங்கிரஸ் தலைமை உண்மைக்கு என்ன நிலைப்பாடில் இருக்காங்கன்றதே தெரியலை. ஸோ அதான் அவங்க ஓப்பனாக இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ராகுலோ கார்கேவோ இவங்களாம் வந்து இன்னும் அதை பற்றி வெளிப்படையாக கருத்து தெரிவிக்கலை அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒன்று வந்து திரைமறைவில் என்ன நடந்தாலும் வெளிப்படையாக இன்னும் அப்படி ஒரு டேர்னுக்கு காங்கிரஸ் போகலன்னு தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா செல்வ பெருந்தகை இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவர், மாநில தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் அந்த ஏரியாவுக்குள்ளே இன்னும் போகலை. அவர் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து நெகோசியேஷன் பண்ணலாங்கிற இடத்துக்கு தான் போகிறாரு. கிறிஸ்டோடங்கரும் இன்னைக்கு அது தொடர்பாக பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தலைமை சொல்கிறத கேளுங்க, பொதுவெளியில் கூட்டணி சம்மந்தமாக எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை இன்னைக்கு விதிச்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடு தான். டெல்லியில் போய் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்தாங்க, வெளில யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த ரணகலத்தை பார்த்தோம். ஸோ இப்போ திருப்பியும் கிரீஷ் சோடங்கர் அதான் சொல்கிறேன், மாணிக்கம் தாகூர் ட்விட்டரில் போட்டிருக்காரு ஒரு ஃபோட்டோ, அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அப்படின்ட்டு இருக்காரு. அந்த அச்சம் யார் மேலே இல்லைன்றதான் தெரியல, கட்சி தலைமை மேலேயே ஒரு கட்சியில் போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் செல்வ பெருந்தகை வந்து இது எப்படியா செட்டில் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் காங்கிரஸ்குள்ளேயே இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னொரு பக்கம் திமுக தலைமை செம்ம அப்செட்டில் இருக்கிறாங்க. ஏன் காங்கிரஸினுடைய நீங்கள் சொன்ன மாதிரி ராகுலோ இல்லை கார்கேவோ ஏன் இதில் வந்து இன்னும் இவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய கடும் அதிருப்தி இருக்காங்க. அவங்க வந்து டெல்லி தலைமைக்கு என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, மாணிக்கம் தாகூர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுங்க, நாங்கள் ஒன்ஸ் சிட்டிங் சீட் ஷேரிங் சம்மந்தமாக பேசுறதுக்கு மட்டும் இந்த நடவடிக்கை நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை திமுக தலைமை கொடுப்பதாக தகவல்கள் தெரிவிக்குது. நம்ம இது தொடர்பாகவும் திமுக தரப்பில் பேசலாம்னு முயற்சி பண்ணும்போதும் பொதுவெளியில் கூட்டணி தொடர்பாக அதுவும் காங்கிரஸ் இந்த இஷ்யூ தொடர்பாக எதுவும் பேச வேணான்னு மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு. முதல்வர் ஆமாம், அவர் வந்து திமுகவில் யாரும் லூஸ் ஸ்டாக் விடாதீங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ திமுக வந்து இதை அவங்க ஒரு டைரக்ஷனில் ப்ளே பண்ணுறாங்க. பட் காங்கிரஸில் அப்படி ஒரு கட்டுப்பாடோடு இந்த விஷயத்தை இன்னும் அணுகிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. தெரில, அதான் இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரில. இப்போ இதுக்கப்புறம் ஒருவேளை அந்த கூட்டணி முடியாமல் ஒன்றா தான் தேர்தலில் போட்டி போடுறாங்கன்னா
நாளைக்கு போயிட்டு மாணிக்கம் தாகூர்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அண்ணன் நாகராஜ் அண்ணன் அப்படிலாம் பேச முடியுமா, அந்த அளவுக்கு ஜெல் ஆவாங்களா அப்படின்றது தெரில. அதற்கு உதாரணம் தான் வந்து முன்னாடி ஒரு ஷோவில் நம்ம பேசியிருந்தோம். ராஜகண்ணப்பன் பேசுகிறப்போ, மேடையில் விமர்சித்து பேசுகிறப்போ, செல்வப்பிரந்தைன்னு ஒரு கல்யாணத்தில் வந்திருந்தாரு, என்ன பண்ணுறது கூட்டணியில் இருக்காரு, வேறு வழி இல்லை, ஒரு ஃபோட்டோ எடுத்தாகணுன்றதுக்காக எடுத்தேன்னாரு. எது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே அவங்க அவ்வளோ யோசிக்கிறாங்கன்றப்போ, இவ்வளோ பஞ்சாயத்தை பண்ணிட்டு நாளைக்கு தான் இவரை தாங்க வேட்பாளர், இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அந்த மனசு வரும்னு இருக்குல்ல. ஸோ காங்கிரஸ் வந்து கொஞ்சம் எல்லை மீறியே போயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை அவங்க திமுகவோட நீடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்ககிட்ட ரொம்ப ஆழமாக இருந்ததுன்னா அவங்க எல்லை மீறி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. திருமா அவர்களும் சென்னை ஏர்போர்ட்டில் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் பேசும்போது நாங்கள் இப்போ எங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது, கூட்டணியில் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த டிமாண்ட் எங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ வேறு ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குது. ஆனால் வந்து காங்கிரஸ் தரப்புலையும் திமுக தரப்புலையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அது வந்து கூட்டணியை பாதிக்காது, சீக்கிரம் இந்த விஷயம்லாம் செட்டில் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொன்னால் இதுக்கான விதையை தூவுனது அவரை தான் ஆரம்பத்தில். இல்லை அவரு மக்கள் நல கூட்டணி அந்த சமயங்கள் அதுக்கு முந்தைய காலங்காலமாகவே அவர்கிட்ட அது கொள்கையா இருக்கு. அது சர்ச்சையானது எப்பன்னா அவர் வந்து நம்ம இங்க மறைமலை நகர்ல ஒரு கூட்டத்தில் பேசின காணொலி வந்து சமூக ஊடகம் அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் போடப்பட்டுச்சு, அப்புறம் நீக்கப்பட்டுச்சு, அப்புறம் திருக்கி போடப்பட்டது. அப்ப இருந்து ஆரம்பிச்ச அதுதான் அப்போ வந்து அவருடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தது எங்கள் ஆதவர்ஜுனா அந்த படை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் தான் அதை டெலீட் பண்ணது அப்படின்னு பெரிய விஷயங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ரொம்பவும் முன்னுக்கு வந்திருக்கு, ரொம்ப பெரிய முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அண்ணாமலை சென்னை ஏர்போர்ட்டில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னப்பா காங்கிரஸ்குள்ளே எப்படி போட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் தான் ஆட்சிக்கே வர போகிறது இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த சண்டை, போங்க போய் அமைதியாக இருங்க அப்படின்னு ஒரு நக்கலாக ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரப்போதில்லை, ஆட்சிக்கு வந்தால் தானே அதிகார பகிர்வு, ஆட்சிக்கே வரப்போதில் எங்கள் அதிகார பகிர்வு, எல்லாம் பேசாமல் வீட்டில் உட்காந்து சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விவகாரத்தில் ராகுலோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் தமிழ்நாடு வந்திருக்கிறாரு. அவரை வச்சு மாணிக்கம் தாகூரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் செல்வப்பிரந்தை இறங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான இது வருது. புரியல, மாணிக்கம் தாகூரை காம்ப்ரமைஸ் பண்ணக்குருக்கு வராருன்னா அந்த வேர்ட் ரொம்ப பெருசாக இருக்கு. அவ்வளோ பெரிய வெயிட்டேஜ் இருக்கா மாணிக்கம் தாகூருக்கு அவங்க கட்சியில்? இல்லை அவருக்கு வெயிட்டேஜ் இருக்கான்னு சொல்ல வரல, ஆனால் வந்து மாணிக்கம் தாகூரை ஒரு ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு ஏரியாவாக இன்றைக்கி விளையாட விட்டுருக்கிறது அப்படிங்கிறது டெல்லி தலைமை தான். அப்போ வந்து செல்வப்பெருந்தகை சொல்லி இவர் கேட்குற ஒரு சுச்சுவேஷன் இப்போ இல்லை. அப்போ வேறு எந்த வகையில் அதை முயற்சி பண்ணுறதுங்கிற வகையில் கேசி வேணுகோபால் மூலமாக இதை அவர் செய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஆனால் காங்கிரஸ் வந்து இந்த முறை தேர்தலை வந்து ஒரு ஆட்ட போகிறாங்க. அவங்க வந்து வாக்குகள் வாங்குறாங்க, சீட்டுகள் வாங்குறாங்கிறத தாண்டி திமுகவை நல்லா டிஸ்டர்ப் பண்ணுறது, அந்த கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணுறதுல குறிப்பாக காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுதுங்கிறது தான் தெரியுது. திமுகவும் காங்கிரஸும் ஒரே கூட்டணியில் இந்த தேர்தலில் போட்டிட்டாங்கன்னா காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளின் முடிவுகளை பார்க்கறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். காங்கிரஸும் திமுக போட்டியிடக்கூடிய முடிவுகள்லையும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் காலவாரி விட்டுக்குவாங்களோ அப்படிங்கிறது. நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணிக்குள்ளே வரும்போது நம்ம சொன்னோம், இபிஎஸ் அவரோட வளர்ச்சிக்கு இவங்க எப்படி உதவ போகிறாங்க, இல்லை இவரோட வளர்ச்சிக்கு அவங்க எப்படி உதவ போகிறாங்க, அவங்களே விமர்சனம் பண்ணுறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய் பிள்ளைகள் அப்படிங்கன்னு வந்துட்டாங்க. அம்மா வளர்த்து இந்த பக்கம் வந்து அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் அவங்க பக்கத்தில் இப்போ பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு. இதில் இன்னைக்கு ஒரு கான்க்ளேவில் சொல்லியிருந்தார் இல்லையா, முதல்ல ஸ்டாலின் வந்து ஒத்து வராது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்கிறப்போ ராகுல் காந்தி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ராகுல் காந்தி எப்போதுமே சொல்லுவார் இல்லையா, ஹீஸ் மை பிரதர் அப்படின்னு சொல்லுவார் ஸ்டாலினை பார்த்து. ஸ்டாலினும் அப்போ கேட்குறப்போ ராகுல் காந்தி வந்து என்னை வந்து ஒரு சகோதரராக பார்க்குறாரு, குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாரு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் எதேச்சியாக சொன்னாரா இல்லை ஏதோ ஒரு புள்ளி வச்சு சொன்னாரான்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா அனந்தம்பி ஒரு ஃபோன் பேசி அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே பார்த்துக்கலாம்ண்ணே அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணியிருந்துருக்கலாம். எலெக்ஷன் இவ்வளோ க்ளோஸாக வந்தக்கப்புறமும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது அந்த கேள்வி தான் இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கவே மாட்டேங்குது. பதில் சீக்கிரமே கிடைக்கும், அது ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது பதில். பார்த்துருவோம் அது நம்மளோட அடுத்த ஒரு 2 ஷோக்குள்ளேயாவது இதுக்கான பதில் கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். தேர்தல் முடிகிற வரைக்கும் இதுக்கு நிறைய பதில் இருக்குது, வெரைட்டியான பதிலெலாம் காத்துக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். ரொம்ப பார்க்கலாம். நன்றி.